இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் பிலிப்பியர் நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் இந்த பகுதியிலே கற்றுக்கொள்ளலாம். இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதியவர் ஆசிரியர் பவுல். காலம் கிபி 61 62 வரை. அதிகாரங்கள் 4 அதிகாரங்கள் காணப்படுகிறது. வசனங்கள் 104 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த பிலிப்பி பட்டணமானது கிமு 357 மகா அலெக்சாண்டரினுடைய தகப்பன் பிலிப்புவினால் இது நிறுவப்பட்டது. ரோம பட்டணத்திலிருந்து 700 மைல் தொலைவிலே இந்த பட்டணமானது காணப்பட்டது. இங்கே ரோமருடைய ஆட்சிதான் நடைபெற்றது. இந்த நிருபத்தை பவுல் ஒரு சிறைபிடிக்க முடியாத சந்தோஷத்தோடு கூட இந்த நிருபத்தை எழுதினார் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த நிருபம் எழுதும் பொழுது பவுலுடைய கரங்களில் இரும்பு சங்கிலிகள், 4 சுவர்களுக்குள்ளாக அடைக்கப்பட்ட கால்கள், வீதிகளில் அவருடைய வசனத்தை கேட்க முடியாத சூழ்நிலையில் சரீரத்தை சிறை வைத்த இந்த உலகத்தால் அவருடைய சந்தோஷத்தை சிறை வைக்க முடியவில்லை. அந்த சந்தோஷத்தை சிறை வைக்க முடியாத சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் அங்கே எப்பாப்பிரா தீத்து அங்கே பிலிப்பி பட்டணத்தில் உள்ள அங்கே விசுவாசிகளால் அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு பதிலாக இந்த நிருபத்தை எழுதி அவர் கைகளிலே கொடுத்ததைத்தான் இந்த நிருபமாக நாம் படிக்கிறோம். இது ஐரோப்பா கண்டத்தில் பவுல் அப்போஸ்தலன் அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக முதலாக உருவாக்கப்பட்ட சபை என்று சொல்ல முடியும். மனிதன் சந்தோஷத்துக்காக இன்றைக்கு அனைத்தையும் செய்கிறான். சந்தோஷம் முழுமையாக அவன் படத் தொடங்குகிற அந்த நேரத்துக்கு முன்பாகவே அவனை துயரங்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. சிறு வயதிலேயே நம் அநேக நேரங்களில் மழை பெய்தால் செம்மண்ணிலேயோ அல்லது ஈரமாக்கப்பட்ட மண்ணிலேயோ நாம் காலை வைத்து அழகிய வீடுகளை நாம் அமைப்பதுண்டு. சின்ன சின்ன பானைகளை வைத்து சோறு பொங்கி விளையாடுகிறது போல விளையாடி அத்தனையாக நம்முடைய கால்களினாலேயே வீடுகளை கட்டி சுற்றி காம்பவுண்ட் வால் போல அந்த ஈர மணலை வைத்து கட்டிக்கொண்டு நாம் சின்ன சின்ன குட்டி குட்டி பொம்மை பானைகளை வைத்து நாம் சோறு பொங்கி விளையாடுகிறது போல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற கொஞ்ச நேரத்தில் திடீரென்று மேகம் கருத்து இன்னொரு மழை வந்தது என்று சொன்னால் நாம் கட்டின அந்த வீடு முழுவதிலும் தரைமட்டமாக்கப்பட்டு அழிந்து போய்விடும். நம்முடைய முகங்களில் சோகங்கள் தான் குடிகொண்டிருக்கும். அதே போலத்தான் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் மனிதன் சந்தோஷத்துக்காக அநேக காரியங்களை செய்த போதிலும் திடீரென்று அவைகள் எல்லாமே துயரத்தினால் மறைந்து போகிற ஒரு சந்தோஷமாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அழைப்புடன் தான் இந்த நிருபத்தை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் இந்த நிருபத்தினுடைய ஒரு சாவி வசனமாக கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு உலகம் அநேக நேரங்களில் நம்முடைய உடலை சிறை வைத்து மனமடியச் செய்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க அனைத்து சதிகளையும் செய்ய முடியும். அதைத்தான் பவுலுக்கு செய்தது. ஆனால் அவர் பெற்ற சந்தோஷம் மண்ணிலிருந்து பெற்றதாயின் அது மடிந்து போயிருக்கும். அது விண்ணகத்திலிருந்து பெற்றபடியினால் அது மேலும் மேலும் பெருகக்கூடியதாக இருந்தது. உலகின் எந்த சூழலாலும் கெடுக்க முடியாத சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டு சிறையில் இருந்த ஒரு மனிதனினுடைய சந்தோஷ வரிகளே இந்த பிலிப்பியர் நிருபம். பிலிப்பி நகரத்தினுடைய சபை ஐரோப்பா கண்டத்தின் முதல் திருச்சபை. இங்கே இந்த பிலிப்பி பட்டணத்தில் நாம் 2வது மிஷனரி பயணத்தின் போது இந்த சபை நிறுவப்பட்டதை நாம் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அங்கே 8ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். அங்கே அவர் சந்தித்த 3 முக்கிய நபர்கள் நாம் யாரென்று சொல்லி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13லிருந்து 15 வரையிலும் பார்க்கும் பொழுது ஒரு யூத பெண்மணி லீதியாளை அங்கே பவுல் அப்போஸ்தலன் சந்திக்கிறார். அவள் ஒரு வணிக பெண்மணி. லீதியாளினுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்ததை நாம் பார்க்க முடியும். அதே போல் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் ஒரு குறிகார பெண்மணியை அவர் சந்திக்கிறார். அவள் பிசாசு பிடித்தவளாக இருந்தால் குறி சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தமாக தங்களுடைய எஜமான்களுக்கு அநேக வருமானத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தாள். பவுல் அவளை கடிந்து கொண்டபோது, அந்த ஆவியை கடிந்து கொண்டபோது அவள் விடுதலை பெற்றதை பார்க்க முடியும்.
அதே போல் அவர்கள் ஆதாயத்தை கெடுத்து சுவிசேஷத்தை அறிவித்தபடியினாலே பவுலும் சீலாவும் அவர்கள் அடிக்கப்பட்டு அங்கே சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலையில் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின பொழுது அங்கே சிறைச்சாலையினுடைய கதவுகளெல்லாம் அவைகள் ஆட்டம் கண்டு ஒரு பெரிய நிலநடுக்கம் காணப்பட்டு அங்கே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அங்கே ரோம சிறை அதிகாரி எல்லா கைதிகளும் தப்பி ஓடிட்டாங்க போலன்னு சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள நினைத்த போது பவுல் அப்போஸ்தலன் சத்தமாக சொல்லி, நாங்கள் எல்லாரும் இங்கே தான்ப்பா இருக்கிறோம், யாரும் போகலை என்று சொன்னபோது அவன் வேக வேகமாக விளக்குகளை கொண்டு வந்து அங்கே பவுலுடைய காயங்களை எல்லாம் கழுவி அவனுக்கு மருந்து போட்டு எல்லாம் உபசரித்த அந்த நேரத்தில், ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அங்கே ரோம சிறை அதிகாரி பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் இந்த பிலிப்பி பட்டணத்திலே சபையானது நிறுவப்பட்டது. கிபி 57 தன்னுடைய 3வது மிஷனரி பயணத்தின் போது கூட பவுல் அப்போஸ்தலன் இங்கே வந்ததாக இங்கே நாம் படிக்க முடிகிறது. ரோம சிறையில் இருந்த பவுலை விசாரிப்பதற்காக இந்த பிலிப்பி பட்டணத்தில் உள்ளவர்கள் எப்பாப்பிரா தீத்துவை அனுப்பினார்கள். அவனிடத்தில் கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். பிலிப்பியர் 4:15-16 பார்க்க முடியும். உதவி செய்கிறதற்காக சென்ற எப்பாப்பிரா தீத்து அங்கே நோய்வாய்ப்பட்டான். அவன் மரணத்தை நெருங்கி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவன் அற்புத சுகத்தை பெற்று அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது தான் அவனுடைய கைகளிலே இந்த பிலிப்பிய நிருபத்தை பவுல் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். இந்த நிருபத்தில் கிறிஸ்து, மகிழ்ச்சி, சிந்தை போன்ற சொற்கள் அடிக்கடி இங்கே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவினுடைய அடிமைத்தனத்தை குறித்து அவர் இங்கே எழுதி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆன்மீக வாழ்வில் தாழ்மையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தாரோ அதே போல நாமும் உதவி செய்கிறவர்களாக, உதவி புரிகிறவர்களாக காணப்படும் என்கிற கருத்துக்களை வலியுறுத்தி இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் கிறிஸ்துவினுடைய தாழ்மையை தரித்து கொண்டு அவர் எத்தனையாய் உதவி செய்கிறவராக இந்த பூமியில் சுற்றித் திரிந்தாரோ அதே போல நாமும் உதவி புரிகிறவர்களாக இருந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றிருக்கிற சந்தோஷம் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களினால் கிடைக்கிற சந்தோஷம் அல்ல, விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தோஷம். அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் விழித்திருந்து தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை நாடி நிற்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை சந்தோஷமாக இருக்க, அவருடைய பரலோக சந்தோஷத்தை நமக்கு தந்து நம்மை பிலிப்பியர் இருக்க, எந்த சூழ்நிலையிலும் நாம் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து மற்ற நாட்களிலே பிலிப்பியர் நிருபத்தினுடைய மற்ற அதிகாரங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.